திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ சுத்த சத்வ மகாகுருவே நமஹ. திருப்பானாழ்வாரனுடைய திருப்பாசுரத்தில் 5வது பாசுரம். பாரமாகப் பழவினை பற்றறுத்து என்னை தன் பாரமாக்கி வைத்ததன்றி என்னுள் புகுந்தான். கோரமாதவம் செய்தனன் கொள்ளறியே நரங்கத்தம்மான் திரு ஆரமார்வு அது அன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. இந்த பாசுரத்துக்கு பல பெரியவர்கள், பல மகான்கள்லாம் பெரிய பெரிய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மகத்தான பாசுரம். என்ன காரணம்னா, மம அகங்காரங்கள், பாவங்கள், சாபங்கள்லாம் நமக்கு நிறையா இருந்த போதிலும் அனாதி காலமாக ரொம்ப ஜென்மாந்திர உள்ள காலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய பாவங்களும் இருக்குமே. அதை என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆழ்வார் இந்த பாசுரத்தில் எம்பெருமான் அவற்றையும் போக்குவான் என்பதுதான் இந்த பாசுரம். ரொம்ப அழகான பாசுரம். என் குடும்பத்திற்கே பல பாவங்கள் இருக்குது, சாபங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இந்த பாசுரத்தை சேவித்தாலே போதும். ஆழ்வாரனுடைய அனுகிரகத்தினால நமக்கு அந்த பாவங்கள்லாம் போய்விடும். ஏன் ஆழ்வார் அப்படி சொல்கிறாருன்னா, என்னுடைய முன்வினை பயனெல்லாம் எம்பெருமான் தீர்த்து எப்படி என்னை அவனுக்கு உரித்தாக்கினேன்னு சொல்கிற மாதிரி அவன் திருவுள்ளத்திற்கு என்னை உகப்பிக்கும்படி செய்து என்னையும் அவன் ஆட்கொண்டான். அப்பேற்பட்ட திருவுள்ளமுடையவன். அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீரங்கநாதனுடைய எம்பெருமான் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். எம்பெருமானே திருவுள்ளம் பற்றி என்னுடைய பாவங்கள்லாம் போக்கி வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி இருக்கக்கூடிய அந்த திருமார்பில் என்னையும் அந்த ஹிருதயத்தில் நினைத்து கொண்டு அந்த எம்பெருமான் திருவுள்ளமாக்கி கொண்டான்னா, அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை எப்படி சொல்கிறது? ஆழ்வானுடைய எண்ணம் அதுதான். அதாவது அவன் திருவுள்ளத்திற்கு நான் என்ன பாக்கியம் அப்படிங்கிறது ஆழ்வாருடைய எண்ணம். அதே ஆழ்வாருடைய என்ன நினச்சிக்கிறார், பெருமாள் எத்தனை நாள் இதுக்காக பலவிதமான செயல்பாடுகள், தபங்கள் செய்து என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவன் திருவுள்ளம் பற்றியிருப்பான். ஆகவே இந்த பெரிய பெருமாள் திருவை அப்படின்னா பெரிய பிராட்டியார் இருக்கக்கூடிய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாரம் ஒவ்வொரு அங்கமாக அனுபவிச்சுட்டே வரும்பொழுது, அந்த ஹாரத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த திருமார்பில் இருக்கக்கூடிய அந்த வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய திரு அனுகிரகத்தோடு என்னையும் அவன் ஆட்கொண்ட விதமே ஒரு பெரிய பரமபாக்கியம் அப்படின்னு ஆழ்வார் திருவுள்ளம் இந்த மாதிரி ஒரு மங்களாசாசனம் பண்ணுறார். இந்த பாசுரமானது எவ்வளோ பேர், நிறைய பேர்கள் இருக்கு வியாக்கியானங்கள்ல பண்ணிருக்க. காரணம் என்னென்னா, ஆழ்வார் நினைக்கிறார் தான் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷ்ணு பக்தர். இந்த விஷ்ணு பக்தருக்கு அந்த எம்பெருமான் எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணி என் பாவங்களை எல்லாம் போக்கி அவன் சன்னதிக்கு அழைத்து கொண்டு என்னை அவன் ஆட்கொள்ளுவான். ஆகவே இதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும்? இதுக்கு நான் பெரிய தபஸ் பண்ணல, உட்காந்துட்டு பெரிய ஜபம் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. என் மேல் இருக்கக்கூடிய அந்த பிரியம் அந்த எம்பெருமானுக்கு எப்படி இருக்கின்றது? இதைத்தான் ஆழ்வார் ரொம்ப உகப்பிச்சு, ரொம்ப பரிபவத்தோடு, ரொம்ப ஆத்மார்த்தத்தோடு இந்த பாசுரத்தை சேவிக்கிறார். இந்த பாசுரத்தை சேவித்து நாமும் ஸ்ரீரங்கநாதனுடைய அனுகிரகத்திற்கு முயன்ற அளவு நம்மளும் அந்த பக்தியை செலுத்தி ரங்கநாதனோடு இணைவோம் என்று சொல்லி திருப்பானாழ்வார் திருவடிகளையே சரணம்.